இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஆயிடுச்சு. ஐயோ மாமா, என்னம்மா 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 ஆச்சு? அது எப்படி மாமா நான் சொல்லுவேன்? ஐயோ அம்மாடி, நீ எழுத நீதாம்மா சொல்லணும். எப்படி தொலைச்சேன்னு தெரியல மாமா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னம்மா தொலைச்ச? என் மூக்கத்தையே காணும் மாமா. ஐயோ அட அம்மாடி, மூக்குத்தி தானே, அதை வேற வாங்கிக்கலாமா? அதோட விலை 3 lakhs. 3 லட்சமா? ஏம்மா, நீ மூக்குத்தியே போறது இல்லையாம்மா? ஐயோ மாமா, ரகுராம் பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தானா வந்திருக்கா, விட மாட்டாங்க பாருங்க. மாயா தான் மூக்குத்தி போட்டிருந்தாளே. ஆமா போட்டிருந்தா. என்னம்மா மூக்குத்தியே தொலைச்சிட்டியாம்மா? ஐயோ அண்ணி, ஏதோ வைரம் 3 லட்சம்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி வா, அங்க போய் பாப்போம். என் அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணது மாமா. இப்படி தொலைச்சிட்டேன்னு. சரி சரி பதறாத. என்ன ஆச்சு? பத்மா, மாயாவோட வைர மூக்குத்தியே காணமாமா. அது 3 லட்சமா? ஏண்டி 3 லட்சத்தை இப்படி அசால்ட்டா தொலைப்ப? நான் கேர்ஃபுல்லா தான் இருந்தேன் அத்தை. ஆனா எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஏய், எங்கடி தொலைச்ச? ஏண்டி தொலைச்ச இடம் தெரிஞ்சா அவளை போய் எடுத்திருக்க மாட்டாளா? சித்தி, ரூம்ல இருந்து வெளியில வரும்போது இருந்தது. இப்பதான் வந்துட்டு போனேன். திரும்பி போய் பாக்குறேன், காணோம். இங்கதான் மிஸ் ஆயிருக்கும். அண்ணி, 3 லட்சமா? கிடைச்சா நாம எடுத்துடலாம். அவ மட்டும் தேடுனா எப்படி கிடைக்கும்? பார்வதி வா, நாமளும் போய் தேடுவோம். ஆமா நல்லா தேடுங்க. கிடையாது. இங்க எங்கயாவது போட்டியா? தேடுங்க. ஏய் பார்வதி, நல்லா பொறுமையா தேடு பாரு. நல்லா தேடு பாரு. நல்லா உள்ள போய் பாருங்க. பார்வதி இங்க பாரு. நினைக்கிறேன். நல்லா உள்ள போய் தேடு பார்வதி. நல்லா தேடு. பார்வதி நல்லா தலைய உள்ள விட்டு பாரு. 3 லட்சம். பார்வதி அங்க பாரு. பார்வதி 3 லட்சம். 3 லட்சம். அப்பா, உங்க கனவை நான் நிஜமாக்க போறேன்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கும் இந்த ஊருக்கும் நான் பெருமை தேடி தர போறேன்ப்பா. அட நல்லா தேட சொல்லுங்க மாமா. நல்லா தேடுங்க. தேடுனா தானே கிடைக்கும். 3 லட்சம் சும்மாவா கிடைக்கும்? ஐயோ ஏங்க, இங்க எங்கயுமே காணுமே. அங்க பாரு ஏதோ மின்ற மாதிரி இல்ல? எங்க? அட அந்த பக்கம் பாரு. எங்கங்க? எடு எடுத்துரு. ஐயோ எங்க? தேடுங்க. நல்லா பொறுமையா நிதானமா அவசரம் இல்லாம தேடுங்க. தெரியல. என்ன ஆச்சு? எங்க போயிருக்கோம்? ஏன் 2 பேரும் முட்டி போட்டு என்ன தேடிட்டு இருக்காங்க? ஆமா பார்வதி மூக்குத்தி தேடிட்டு இருக்காங்க அத்தை. என்ன முக்குத்தி? நீ எதுவும் கவலைப்படாத, தைரியமா விளையாடு. உன் அப்பாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உனக்கு இருக்கும். எங்க போயிருக்கோம்? அண்ணி, அங்க பாருங்க, கிடைச்சிருச்சா? ஐயோ அண்ணி, மேல போட்டோ பாருங்க. அந்த மூஞ்சிய நேர்ல பார்க்கவே பிடிக்காது, இதுல போட்டோல வேற பார்க்கணுமா? தேடு. ஐயோ, அது இல்ல அண்ணி. அந்த போட்டோவை பாருங்க, அவ மூக்கு குத்தவே இல்ல. ஆமா,
அவ இது வரைக்கும் மூக்குத்தி போட்டதே இல்ல அண்ணி. ஆமால, அத வச்சு பொய் சொல்லி நம்மள இப்படி தேட விட்டுருக்காங்க. என்ன சிரிப்பு? இல்ல உன்னை நல்லா முட்டாளாக்கிட்டால. என்ன மட்டும் இல்ல, உங்களையும் தான் முட்டாளாக்கிருக்காங்க. தனா, ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் சித்தப்பா. ம். ரொம்ப சந்தோஷம் தானா. நீ சந்தோஷமா விளையாடு, நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப. ஆமா சின்ன மருமகளே, நீ எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு கலக்கு கலக்குமா. கப்பு உனக்கு தான். பாட்டி, நீங்க மாமா சித்தப்பா எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. மா, நீங்களும் நில்லுங்கம்மா. என்ன தானா? நான் அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும் வாங்குறதுக்காக இங்க வரல. உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். நீங்க எல்லாரும் என்ன ஒரு இளவரசி மாதிரி பாத்துக்கிட்டீங்க. உங்களாலதான் நான் வெளியில போய் இன்னைக்கு இப்படி தன்னம்பிக்கையோட இருக்கேன். நீங்க எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, மாமா வா ஜானகி. நில்லுங்கம்மா. தனா தனா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஆசீர்வாதம் பண்ணணும்ல, அதுக்கு தான். எடுத்துக்கங்க. தனி இந்தாங்க, எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. அக்கா, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. அண்ணனை மதிக்காம போனவள நான் ஒன்னும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். ஐயா, இந்த தட்டப்புடி உன்னை யார் ஆசீர்வாதம் பண்ண சொன்னது? ஏய், இந்த புடி மச்சான், அவங்கள விடுங்க, நம்ம சந்தோஷமா வாழ்த்திட்டு போவோம். ம். வாமா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. கார்த்தி, என்னாச்சு? அத்த, நேத்து டாக்டர் விஷயத்துல வந்தது அந்த மாயாவும் ஜானகியும் தான். அவளுங்க எதுக்கடா எங்க வந்தாளுங்க? டேய், திரும்பவும் என் பொண்ணு பக்கமோ கதிர் பக்கமோ வந்த ஏன் கையாலேயே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஜெயிலுக்கே வந்து ஒன்னு அடிச்சிட்டு போயிருப்பாளுங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்கல்ல. இனிமே நாம அமைதியாவே இருக்க கூடாது. இவன் அடிச்சதுக்கும் சேர்த்து வட்டியும் முதலமா திருப்பி கொடுக்கணும். இனிமே நாங்க ஆட போற ஆட்டமே வேற மாதிரி இருக்கும்.